ஹைதராபாத் முட்டை மலாய் கறி பண்ணுறதுக்கு நான் வந்து வீடியோவில் பார்த்தேன். இந்த ரெசிபி கலரே நல்லா இருந்துச்சு. அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ட்டு நம்மளும் வைக்கலான்னு 8 முட்டையை வாங்கி வேக போட்டு பல்லாரி வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, மல்லித்தலை, புதினா இதெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறமா சோம்பு, சீரகம், மிளகு அதையும் அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து வடச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டு பொரிஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு அதையும் போட்டு பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இப்போ வந்து உப்பு போட்டால் கலர் போயிடும். அதனால் உப்பு போடாமல் தயிர் ஒரு பாக்கெட்டை வாங்கி நல்லா அடிச்சுட்டு அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு அரைச்சி வச்ச அந்த பொடியும் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறலாம். போட்டு மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான கிரேவியாக வச்சுக்கிறணும். வேக வச்ச முட்டையை வந்து கீறிட்டு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான முட்டை மலாய் கறி. ஆனால் அந்த வீடியோவில் வந்து ப்ரெஸ் க்ரீம் ஊற்றுனாங்க, அது என்கிட்ட இல்லை, அது மட்டும் ஊற்றலை. இவ்வளோ வேலை பார்த்து நான் சாப்பாடை போட்டு கொடுத்தா கடைசியில் புதினா அது வேலுக்குள்ளே முட்டையை போட்டிருக்கேன்னு வீட்டில் சொல்கிறாங்க. இவ்வளவுதே என்னோட